எப்போ நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தின எண்ணங்கள். எப்பயோ நடந்ததுன்னா அது நேத்து நடந்திருக்கலாம், இல்ல ஒரு வாரமோ ஒரு மாசமோ இல்ல 10 மாசமோ இல்ல 10 வருஷமோ எப்ப வேணாலும் நடந்திருக்கலாம். எப்பயோ நடந்த விஷயங்களை பத்தின எண்ணங்களோ, இல்ல ஃபியூச்சர்ல இனிமேல் நடக்க போற ஏதோ ஒரு விஷயத்த பத்தின எண்ணங்களோ இப்போ உங்க மைண்ட்ல திரும்ப திரும்ப ஒரு லூப் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு தான் நம்ம ஓவர் திங்கிங் சொல்லுவோம். இது நம்ம 2 வகையா பார்க்கலாம். ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்கள பத்தி நம்ம கவலைப்படுறதையோ, இல்ல பயப்படுறதையோ ஓவர் திங்கிங் சொல்லுவோம். பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள பத்தி நம்ம அனலைஸ் பண்றதையோ, இல்ல கவலைப்படுறதையோ, இல்ல பயப்படுறதையோ ரூமினேஷன் சொல்லுவோம். 2மே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஏதோ ஒரு சில விஷயங்கள பத்தி திரும்ப திரும்ப நம்ம மனசுல எண்ணங்கள் வந்துட்டே இருக்கிறது. அந்த எண்ணங்கள பத்தி நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறது. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் குடுக்குது. இத நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க, ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்த்த கண்டக்ட் பண்ண ரிசர்ச்ல 99.5% மக்கள் ஆமா எனக்கு ஓவர் திங்கிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது நினைச்சு நீங்க ரொம்ப பயப்படுற அளவுக்கு, ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் இல்ல எல்லாத்துக்குமே இந்த ஓவர் திங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது இருக்குது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஓவர் திங்கிங் ரூமினேஷன் மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியமான காரணம் ரீசனா எதை சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பத்தி ஒரு லூப்ல யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரியான தாட் பேட்டர்னுக்கு நம்ம பிரெயின் பாத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். இந்த நெட்வொர்க் பத்தி நீங்க சைக்காலஜில ஏதாவது நீங்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இல்ல புக்ஸ் படிச்சீங்கன்னா ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. DMN சொல்லுவாங்க, டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ உங்க பிரெயினுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி சொல்றவர், ஒரு நரேட்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எப்போலாம் நீங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்றத ஸ்டாப் பண்றீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ இந்த மொபைலை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மொபைலை பார்க்கறத எப்போ நீங்க ஸ்டாப் பண்றீங்களோ, அப்போ அந்த கதை சொல்றவர் கதையை சொல்றக்க ஆரம்பிச்சிருவாரு. நீ இந்த இடத்துக்கு போயிருக்கூடாது, நீ இந்த விஷயத்த பண்ணிருக்கூடாது, நீ இந்த பொருளை வாங்கிருக்கூடாது, நீ இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கரெக்டா இருக்காது. இந்த மாதிரி கதையை சொல்றக்க ஆரம்பிச்சிருவாரு. எப்போ நீங்க திரும்பவும் இந்த மொபைலை பார்க்கறதுக்கு திரும்ப வர்றீங்களோ அப்போ அவர் ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஸோ இது திரும்ப திரும்ப ஒரு டிஃபால்ட்டான ஒரு விஷயமா ஓடிட்டே இருக்கும். இது ஒரு நெட்வொர்க்கா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நீங்க அடிக்கடி ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொன்னா இந்த ஸ்டோரி சொல்றவர் உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஸோ ஓவர் திங்கிங்க நீங்க ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறீங்க, இதை விட்டு ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுதான், அதாவது இந்த ஒரு பேசிக்கான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதா இதை விட்டு வெளியில் வர்றதுக்கான முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது மட்டும் கிடையாது, இன்னும் இந்த ஓவர் திங்கிங் ரூமினேஷன் மாதிரியான விஷயங்களை சைக்காலஜிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படிங்கிறத இனி வரப்போற இந்த வீடியோ சீரீஸ்ல தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ மீட் பண்றேன். Until then, signing off. See you. MK.